உங்களுக்கு அடிக்கடி அரிப்பு வருதா? ஸ்கின் மேல சிவப்பு ரேஷஸா வருதா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியானதும் 15 நாள்லயே திரும்ப வருதா? முகப்பரு போகவே இல்லையா? இல்ல ஸ்கின்ல வேற ஏதாவது பழைய பிரச்சனை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதா? அப்படின்னா இன்னைக்கு சொல்லப் போற இந்த ஒரு கஷாயம் உங்க ஸ்கின் பிரச்சனைய உள்ள இருந்து சரி செய்ய உதவும். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆயுர்வேத கஷாயம் சொல்ல போறேன். இது ஸ்கின்னை வெளியில இருந்து மட்டும் இல்ல, உடம்புக்குள்ள இருந்தே சரி செய்ய உதவும். அதனால வீடியோவை கவனமா பாருங்க. ஏன்னா இந்த கஷாயம் செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும், அவைகளை ஏன் பயன்படுத்துறோம், அதுக்கு பின்னாடி இருக்கும் சயின்டிஃபிக் காரணம் என்ன, இதை சரியா எப்படி செய்யணும், யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது என்றெல்லாம் இன்று தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால ஸ்கின் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்கன்னா உங்க 8 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க. அப்புறம் எப்படி உங்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. நண்பர்களே, ஒரு டேங்க்ல இருக்கும் தண்ணீர் உள்ளே தான் அழுக்கா இருந்தா வெளியில எவ்வளவு ஃபில்டர் போட்டாலும் அது முழுசா சுத்தமா ஆகாது. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல அழுக்கு இருந்தா, சாப்பாடு சரியா ஜீர்ணிக்கலனா இல்ல லிவர் சரியா வேலை செய்யலனா என்ன பண்ணினாலும் ஸ்கின் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். முகப்பரு வர்ற கேஸில் பாக்டீரியா மற்றும் அதிகமான ஆயில் முக்கிய காரணம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் ஈரப்பதம் மற்றும் சர்க்கரை முக்கிய காரணம். எக்ஸைமால இம்யூன் சிஸ்டம் ஓவராக ரியாக்ட் ஆகும். அலர்ஜியில் ஹிஸ்டமின் மற்றும் இன்ஃப்ளமேஷன் சம்மந்தப்பட்ட காரணிகள் வேலை செய்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பொதுவான காரணம் இருக்கு. அது உடம்புக்குள்ள இருக்கும் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன். ரத்தத்தில் டாக்ஸிட்டி, லிவருக்கு ஓவர்லோட், பித்தம் மற்றும் கபம் சமநிலையில் இல்லாமல் இருப்பது. அப்போ கேள்வி என்னன்னா, இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க, கிருமிகளை கட்டுப்படுத்த, இம்யூனிட்டியை பேலன்ஸ் செய்ய, ரத்தத்தை டீடாக்ஸ் செய்ய ஏதாவது ஒரு வழி இருக்கா? அதுக்கான பதில் ஆமா, கண்டிப்பா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பிளட் பியூரிஃபையர் கஷாயம். இந்த கஷாயம் 4 சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகைகளால் செய்யப்படுகிறது. வேப்பிலை, குடிச்சி மூலிகை, அதாவது கிலோயின்னு சொல்லுவாங்க. இது உடலோட எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்த உதவும். இரத்த சுத்தி மூலிகை மஞ்சிஷ்டா, இது இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஸ்கின்னை கிளீனாக வைக்க உதவும். அரிப்பு குறைக்கும் மூலிகை கதீர், இது கச்சு மரத்திலிருந்து கிடைக்கும் மூலிகை. இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூலிகைகள். வேப்பிலையை ஆயுர்வேதத்தில் எல்லா நோய்களையும் போக்கும் மூலிகைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஸ்கின் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங்வோம், முகப்பரு, அலர்ஜி, அரிப்பு மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குடிச்சி மூலிகை கிலாய், அதாவது இதுக்கு பேர் என்னன்னா சீந்தல் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இம்யூன் மாடுலேட்டர். குடிச்சி மூலிகைனா உடலோட எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்த உதவும் மூலிகை. அலர்ஜி, எக்ஸைமா மாதிரி பிரச்சனைகளில் நல்ல உதவி செய்யும். எக்ஸைமா மற்றும் அலர்ஜியில் இம்யூன் சிஸ்டம் ஓவராக ரியாக்ட் ஆகும். அப்போது குடிச்சி மூலிகை அந்த ரியாக்ஷனை சமநிலைப்படுத்தி எக்ஸைமா ஃப்ளேரை குறைக்க உதவும். 3வது இரத்த சுத்தி மூலிகை, அதாவது மஞ்சிஷ்டா. இரத்த சுத்தி மூலிகைனா ரத்தத்தில் இருக்கும் அழுக்குகளை குறைக்க உதவும் மூலிகை. முகப்பரு, கரும்புள்ளி, ஸ்கின் மங்கலான தோற்றம் மாதிரி பிரச்சனைகளுக்கு பயனாக இருக்கும். இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிறந்த மூலிகைன்னு கருதப்படுகிறது. லிம்பாடிக் ட்ரைனேஜை மேம்படுத்தும், இரத்தத்தை டீடாக்ஸ் செய்யும். பிக்மெண்டேஷன், நீண்ட நாள் அரிப்பு, முகப்பரு தழும்புகள், இதற்கெல்லாம் நல்ல உதவி செய்யும். நவீன ஆய்வுகளும் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் இருக்குன்னு காட்டுகிறது. 4வது அரிப்பு குறைக்கும் மூலிகை கதீர். இது குறிப்பாக அரிப்பு மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது. இதில் இயற்கையான ஆஸ்ட்ரின்ஜன் மற்றும் ஆன்டிஃபங்கல் குணங்கள் இருக்கு. அதனால எக்ஸிமாவால் வரும் நீர் சுரப்பு மற்றும் ஸ்கின் டிஸ்சார்ஜையும் கட்டுப்படுத்த உதவும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது சாதாரண கஷாயம் இல்லை. ஸ்கின்ல வரும் பல பிரச்சனைகளுக்கும் பல நிலைகளில் வேலை செய்யும் ஒரு நல்ல முறையாக இருக்கும். இதுக்காக நீங்கள் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டாம். 2 கப் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 7 ஃப்ரெஷ் வேப்பிலையை போடுங்க. வீட்டுக்கிட்ட வேப்பமரம் இல்லை, புது இலை கிடைக்கலனா அரை ஸ்பூன் வேப்பிலை பவுடரையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் குடிச்சி மூலிகை கிலாய் பவுடர் போடுங்க.
இல்லை வீட்டில் குடிச்சி மூலிகை கிலாய் கொடி இருந்தால் அதோட தண்டில் 1 இன்ச் துண்டு எடுத்து க்ரஷ் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ரத்த சுத்தி மூலிகை மஞ்சிஷ்டா பவுடர், 1/2 ஸ்பூன் அரிப்பு குறைக்கும் மூலிகை கதிர் பவுடர் சேர்க்கணும். இந்த 2 பொருளும் ஆன்லைன்லேயும் அல்லது அருகில் இருக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் மிதமான தீயில கொதிக்க வைங்க. 2 கப் தண்ணீர் 1 கப்பாக குறையும் வரை கொதிக்கட்டும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கோங்க. இந்த கஷாயத்தை லேசாக சூடாக தினமும் 2 டைம் குடிக்கணும். காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு முறை, மாலை சுமார் 4 முதல் 5 மணிக்குள்ளே இன்னொரு முறை குடிக்கணும். அதாவது இந்த கஷாயத்தை தினமும் 2 டைம் எடுத்துக்கணும். குறைந்தது 22 நாள் தொடர்ந்து குடிங்க. ஒரு தடவையா அதிகபட்சம் 3 மாதம் வரை தொடர்ந்து குடிக்கலாம். நண்பர்களே, வீடியோவில் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த விஷயங்களை பற்றி பல ரிசர்ச் ஸ்டடீஸ்லையும் பழமையான மூலிகை குறிப்புகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கஷாயத்தில் இருக்கும் மூலிகைகள் பற்றி முழுசாக பார்க்குறோம். எந்த மூலிகை என்ன வேலை செய்கிறது, எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் நம்ம முக்கிய விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த கஷாயம் குடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். நண்பர்களே, எல்லா நேச்சுரல் பொருளும் எல்லாருக்கும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கஷாயமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது. அதனால கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இதை பயன்படுத்தாதது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இது பொருந்தாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே பெரிய அளவில் உடல் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் முதல்ல உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்து சீல் வருது, இல்லை ஹை ஃபீவர் இருக்குது அப்படின்னா இந்த கஷாயம் மட்டும் நம்பி இருக்காதீங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் முழு பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நான் எப்போதும் சொல்கிறது ஒன்று தான். ஆயுர்வேதம் சக்தி வாய்ந்தது. ஆனால் பொறுப்போடு பயன்படுத்துறதும் சரியான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம். இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடித்தா அரிப்புக்கு சுமார் 3 முதல் 5 நாளில் நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு முகப்பொரு இருந்தால் சுமார் 2 வாரத்தில் புதிய பருக்கள் வருவது குறைய ஆரம்பிக்கும். எக்ஸிமா இருந்தால் சுமார் 3 முதல் 4 வாரத்தில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது ஏதோ மாயாஜால மருந்து இல்லை, உடனே அற்புதம் காட்டுற விஷயமும் இல்லை. இது ஒரு நேச்சுரல் சப்போர்ட். உடம்பை உள்ளிருந்து சுத்தப்படுத்தி ஸ்கின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அதனால் தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இதுதான் பலவிதமான ஸ்கின் பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நம்ம வழிமுறை. ஆனால் இதோட கூட சில போனஸ் டிப்ஸும் இருக்குது. இதை பின்பற்றினா ரிசல்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், முகப்பரு, அலர்ஜி, அரிப்பு, எக்ஸைமா மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த கஷாயத்தோட கூட வேப்பிலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் குளிச்சா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி உணவில் சர்க்கரை, மைதா, ரொம்ப காரமான உணவுகளை தவிர்க்கணும். தினமும் 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. சுத்தம், சுகாதாரத்தையும் கவனிங்க. இது சின்ன சின்ன விஷயம்னு நம்ம பல நேரம் கவனிக்க மாட்டோம். ஆனால் இதை பின்பற்றினா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். அதனால் அடிக்கடி வர ஸ்கின் பிரச்சனையால் சோர்ந்து போயிட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, இப்போது இதை உள்ளிருந்து சரி செய்யும் நேரம் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேலும் இப்படிப்பட்ட நல்ல தகவல்கள் பார்க்க தொடர்ந்து இணைந்துருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களை கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. எப்போதும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்